இங்கே வள அடிச்சுட்டு வர்றாங்க. போய் பார்ப்போம் அதை. இதுக்குள்ள ஒரு போக்கு வரீங்களா? தாமரை, அந்த தாமரை வளர்க்குற மீன் ஏகப்பட்ட மீன் தெரியுது. போக முடியாதா? மீன் இதுக்கு தெரியுதா? எங்க இப்போ ஒரு பாப்லேட் மாட்டிருக்கு. பாப்லேட்டு மேலே அதை கொண்டு இங்கே வந்து குத்துவே. இங்கே வரு, இந்த இடத்துல வரு. 2 மீன் இருக்கு இந்த தாமரைக்கு மேலே. தாமரைக்கு மேலே என்னது? இந்த ஒரு ஆய தூக்கி பறக்கி போகுது. அதாண்ணா இந்த மீன்லாம் தூக்கி போட்டு வந்துடும். என்ன பிடிச்சிட்டியா இல்லையா? காணாமா இங்கனே சுற்றுது விரா மீன். பாருங்க சாக்கா மீன் கொட்டி வச்சிருக்காங்க. போய் காமிக்கையும் பாருங்க எவ்வளோ மீன். சாக்கா மீன் இருக்கு. சாமியாடி இல்ல, அந்த மீன் தான் மிருதார்த்தேன். அட கொஞ்ச நேரம் வாயை விடுங்க மீனை. மீனை வாயை விட்டு அமுக்கி போடலாம். சிசி என்ன கூடையில் மோந்து எடுக்கிறியா? அது சிசியா? சிசியா அது? இப்போதான் அமைக்கிட்டு விட்டாங்க. சிசி யாரு மீன் கொடுத்தானா வச்சுக்க, அறுவலை போட்டுருவான். மறுவலை போட்டுருவான் மீனை. யாரு மீனை பறக்க விடுறாங்க. 4 பக்கத்து மீனை பறக்குது. வேறு இந்த மீன் தான், ஒரே மீனை கொடுத்துட்டாங்களோ. ஃபுல்லாக மீன் தான். பாருங்க ஃபுல்லாக மீன் தான். இப்படி முதல்ல இடையுது 4 பக்கத்தை. இங்கே அமுக்கவே பிடிச்சியா?
அதை ஒரு பெருப்பாண்ட தெரியுது, ஒரு கண்டு அதை பிடிங்கி எப்படியாச்சு. அந்த அந்த கண்டு எங்கே காணவே காண வதிக்கல சொல்லி வச்சோ. என்ன தானாவே முட்டுதா மேலே போய் பையன் எங்க அந்த ஒரு கண்டு தெரியும், அந்த கண்டையை காண சரியான கண்டது. ஒன்று இப்படி விட்டுருச்சு. டேய் பூமி, மம்பட்டி தூக்கி மேலே விடா மம்பட்டிய தண்ணிக்குள்ள தள்ளிவிட அமுக்கி காண தண்ணிக்கு அமுக்கிறாமடா. ஏய் மீன் கையா கடிச்சு பிடிச்சு கடிச்ச மீன் ஒட்ட விட்டாங்க. அந்த ஒரு கண்டு இருக்குன்னா உள்ள அந்த கண்டு பிடியோடல என்ன அந்த ஒரு கண்டு பிடியோடல குறவையாது. குறை ஏகப்பட்டது இருக்கு. மீன் என்ன ஏகப்பட்டது இலையுதுங்க உள்ள. மீன் என்னன்னு தெரியுது. இப்போ மீன் அஞ்சு கிட்டத்தட்ட சாக்காக கிட்டத்தட்ட 7-8 கிலோக்கு மேலே பிடிச்சி வச்சுட்டா. 7-8 கிலோ 10 கிலோக்கு குறையாமல் இருக்கான் மீன் இங்கே பிடிச்சி வச்சுருக்கு. போய் காமிக்கிறி பாருங்க. இப்போ கடைசியாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேலை மீன் பிடிச்சிருக்கோம் காமிக்கிறான். வெறும் குறவையா? வேற 2 வாண்டு போய் என்னன்றாங்க. அந்த கண்டு பிடிச்சிட்டு வச்சுக்க. இந்த போய் காமிச்சிடுவாங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னா. இந்த ஓரத்தை போட்டு
இந்த ஓரத்து பக்கம் ஏறி இந்த ஓரத்து பக்கம் நல்லா இலையுது. மீன் கடிச்சு பிடிச்சி கையை கடிச்சு விட்டு தங்குது பாருங்க. ஏன் எங்கால மீன்ட்டெல்லாம் கடி வாங்கி பிடிக்கிறாப்புல. கொஞ்சம் நேரம் தானே விராமி விடுதுப்பலாம். என்னடா காலை பிடிச்ச அமைக்கியா பெருசுன்னு? இன்னும் மீன் ஆகப்பட்ட மீன் இருக்கு. என்ன ஆமா குறவ கிடக்கு. பைக்கெட் ஒரு பைக்கெட் எடுத்துருவாங்க, சின்ன பைக்கெட்டை. என்ன மீன்கிட்ட கடி வாங்குறீங்களா? தண்ணி இப்படி தானே சிப்பர் அதிக போடுற. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது தண்ணி. வெள்ளை கலர்ல இருக்கவன் மீன் வாங்கிட்டு போய் வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போ. எவ்வளோ மீன் வாங்கிட்டு போ. உனக்கு இல்லை மீனா தெரில. இங்கே வந்தால் ஆளை காணுமே. தெரில ஆளை காணுமேங்கிட்டு. கோயில் விளாக்குற ஒரு அந்த அண்ணன், அந்த சூப்பர் ரேசராக அந்த ஒரு அண்ணன் வந்தாங்க. மீன் அங்கே போ, சாக்கு சாக்காக கட்டி வச்சிருக்கா, போ பார்த்துட்டு வா. அங்கே சாக்கு சாக்காக கட்டி வச்சிருக்கு, போ. இந்த ஒரு பள்ளம் போட்டுருக்கா அவரு. அதுக்கு நேரம் பள்ளம் போட்டிருக்காரு. அப்புறம் இருக்க வேலையும் போட்டு அடிக்க. எங்கடா பெரிய மீனை வாங்கி விடுச்சு? பெரிய மீனுக்கான வேர்த்தாவா? நீ ஒழுங்கா வலை போட திஞ்சிரு போகுது. ஒரு நாளைக்கு சேர்த்து மீன் விட்டுருக்கீங்க. மொத்தமாக பிடிச்சிரும். இன்னொரு கப்பங்கடா அதுக்கு மீன். இனி அதுக்குள்ள மீன் அந்த அளவுக்கு இல்லை. கண்டு இன்னும் ஒரு கண்டு பிடிக்கிட்டுருச்சு. அது நல்லா மோட்டர் பண்ண அந்த கண்டு. என்ன தீ போட்ட வேணாமா? மீன் அடிக்கிறாங்க. ஏன் தண்ணி இப்போ எடுக்க சொன்னார் நேத்தே அவரு.
ஏன்னா குழி விட போகிறாங்களா? குழி விட போகிறாங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் குழி விட போகிறாங்க தண்ணி எப்படி எடுக்கிறதுக்கு. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறோம். வண்டி தெரியும் அந்த அளவுக்கு. போமா மொத்தமாக வாங்கிக்கமா அப்படியே. என்னது பாருங்க மீன். ஆனா இதுல வந்து உக்கி போயிராத. ஒண்ணு பேர் ஒண்ணா அத கொடுங்க. ஏத்தி ஓட்டி கொட்டுங்க. கையில ஓடாம. ஆமா எழுதிக்கிட்டீங்களா? எழுதி ஆயா எவ்வளவு? அவனுக்கு 1 கிலோ இல்லையா? 2 சாரி பாரு பெரிய சாரி 300 அதே எழுதிக்கிட்டீங்களா? மண்ணு வசரோட போட்டுக்கிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் அது என்னத்துக்கு ஆகும்? நீங்க ஒண்ணுக்காக போறாங்க. அதான் அப்புறம் எவ்வளவு மீன் பாருங்க.